friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நார்த்தங்கா ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த நார்த்தங்கால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது உங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன், டயபெட்டிக்ஸ், இன்டைஜஷன், நேசல் கன்ஜஷன் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இம்யூனிட்டி பவரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ போல் இருக்குது. இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பகுதியை தான் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நார்த்தங்காய் க்யூப்ஸை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ திறந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 நாள் ஆயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட நார்த்தங்காய் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ இதே பேனில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் 1 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடரை டைரெக்டாக நம்ம நார்த்தங்காயில் சேர்த்துடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கடுகை நல்லெண்ணெயில் தாளித்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இதை ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிக்கல் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.